என் வாழ்க்கையிலேயே 33 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்ய போகிறது இதுதான் முறை. அதுக்கு நான் தயாராகிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நீங்களும் தான் இதில் ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த வீடியோ மூலயமா. இது வெஸ்ட் பெங்கால் போகிற ட்ரெயினுங்கிறதுனால ட்ரெயினில் 85% பேர் நார்த் இந்தியன் தான் பயணித்தாங்க. ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்தால் அதிக லாங்குவேஜ் இஷ்யூவை நான் சந்தித்தேன். இந்த ட்ரெயினில் நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிட்ட ஃபுட்டோட ஜெனியூனான ரிவ்யூ என்ன வருது? விசாகப்பட்டினத்தில் ட்ரெயினை 20 நிமிஷம் ஹால்ட்டு போட்டிருந்தாங்க. பெரிய ஜங்ஷன் போல். டைம் இப்போ நைட்டு 9:50 ஆகுது. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த 33 மணி நேரம் ட்ராவலில் ஒரு முறை தான் நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனேன். ஜஸ்ட் ஒரு யூரின் பாஸ் பண்ண உள்ளே போகணும்னு நினச்சாலே அவ்வளோ ஸ்மெல். கல்கத்தா போகிறதுக்கு என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்க ரயில்வே ஜங்ஷனில் தான் உட்காந்துருக்கோம். பட் ட்ரெயின் இப்போவே 20 நிமிஷம் லேட்டு. A few moments later. என்னதான் இந்த ட்ரெயினோட ட்ராவல் டைம் 33 மணி நேரம் இருந்தாலும் நாம் ஏறின இந்த விருதாச்சலம் ஜங்ஷனில் வெறும் 4 நிமிஷம் தான் ட்ரெயின் நின்றுச்சு. அப்புறம் நான் இதை சொல்லியே அவன் மக்களே, என்னோட இந்த 33 மணி நேரம் பயணம் இன்னும் இனிமையாக மாறினதுக்கு காரணம் எகுத்த சீட்டில் இருக்க இந்த கியூட்டி தான். ஏதோ இப்போதான் ஜஸ்ட் நவ் விருதாச்சலம் ஜங்ஷனில் ட்ரெயின் ஏறின மாதிரி இருந்தது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கே வந்துருச்சுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னா சும்மாவா? அதனால தான் இப்படி போகுதுன்னு நான் அப்போ நினச்சேன். திருச்சியிலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் விருதாச்சலம் ஜங்ஷனுக்கு 20 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னு நான் முன்னாடி சொன்னேன். இருந்தாலும் இந்த ட்ரெயினோட டைமிங் ஷெடியூலில் இருக்கும்ல, அந்த நேரத்தை கரெக்டாக கீப் அப் பண்ணி ஷார்ப்பாக 6:55க்கெலாம் சென்னை எக்மோரை ரீச் பண்ணிடுச்சு. சென்னையை தாண்டி அவுட்டருக்கு வந்துட்டோம். ஆனால் எக்ஸாக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். அந்த டைமில் அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக மணி 10 o'clock ஆகிடுச்சு. எனக்கு கொடுத்த 17th பர்த்துக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஒரு விஷயம் மட்டும் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 2 நாள் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பர்த்து வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வில் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் இருந்த நம்ம வடக்கு பையா ஏதோ சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஃபேமிலி இஷ்யூன்னு நினைக்கிறேன். நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சி நான் தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சடனாக கண்ணை முழிச்சு பார்த்தா மணி இப்போ 3:28 AM. அரை தூக்கத்தில் ஏதோ அரைகுறையாக தான் பார்த்தேன். தூரத்தில் ஒரு கோவில், அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு. அந்த ஆறோட பாலத்தில் ஒரு மண்புழு மாதிரி ரொம்ப மெதுவாக நகர்ந்து போயிட்டு இருந்தது நம்மளோட ட்ரெயின். ஆனால் ஒன்று மட்டும் நான் நல்லா சொல்லுவேன், கண்டிப்பாக இது தமிழ்நாடு கிடையாது, ஆந்திரா. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 9 மணிக்கே நம்ம தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணியிருப்போம். 9:50க்கு நெல்லூர், 10:45க்கு விஜயவாடான்னு ஷெடியூலில் பார்த்தேன். Day 2.
காலையில் எழுந்த உடனே கதவு ஓரமாக போய் காற்று வாங்கலாம்னு நினச்சேன். இவங்களுக்கெல்லாம் பர்த்து கன்ஃபார்ம் ஆகாத காரணத்தால் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன். எப்போவுமே தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கண்ணாடி பார்க்குறது வழக்கம். அதுக்காக தான் நான் போயிருந்தேன். நெக்ஸ்ட் இதை பாருங்களேன். இந்த பாத்ரூம் எப்படி இருந்தது பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ தான் இது. எனக்கு எப்போவுமே ட்ரெயின் பாத்ரூம்னா ரொம்பவே பயம். ஸ்மெல் தான் காரணம். நான் நினச்ச மாதிரியே அந்த பாத்ரூம் ஹெவி ஸ்மெல்லாக தான் இருந்தது. நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ல, அவங்க ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பயணம் செய்கிற பேசஞ்சரான நாமளும் நம்ம பங்குக்கு அதை பராமரித்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஜஸ்ட் ஆஃப்டர் யூஸுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றினாலே போதும். அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெயினில் இந்த டீ வாங்கி சாப்பிட்டேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் 20 ரூபா. சுடு தண்ணியில் ஒரு பவுடர் கொட்டுறான், டீ பவுடர்னு நினைக்கிறேன். அதை கொட்டின உடனே அந்த சுடு தண்ணி டீயாக மாறிடுது. அப்படியே சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ட்ரெயின் அடுத்தடுத்து போக போக வேறு சில இடங்களில் நான் டீ வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே இந்த டேஸ்ட்டுக்கு வரல. அடுத்ததாக நம்ம ட்ரெயின் வந்த இடம் விசாகப்பட்டினம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இந்த பேர். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும்போது சோசியல் சயின்ஸ் புக்கில் விசாகப்பட்டினம்ங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை எப்படி ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கோ அப்படி தான் ஆந்திராவுக்கு இந்த விசாகப்பட்டினம் இருக்குது. ஆந்திராவோட 26 டிஸ்ட்ரிக்ட்லேயே மிக முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் விசாகப்பட்டினம். ஒரு துறைமுக நகரமாகவும் இருக்குது. அதாவது கப்பல் போக்குவரத்து, கப்பல் சார்ந்த வணிகங்கள் செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸான பகுதிங்க இது. இதையும் தாண்டி அதிக டூரிஸ்ட் பிளேஸும் இங்கே இருக்குது. எனக்கு அங்கே போக இப்போ வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக போய் சுற்றி பாருங்கள். சரி, இப்போ நான் முகம் கழுவலான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம் என்ன நிலமன்னு. என்னடா இது, ஸோ சேடுங்க. மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக காலையில் 8:50 ஆகுது. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நாம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த ஜங்ஷனில் ஆல்ட்டு போட்டிருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள். எல்லாரும் வந்தாரு. இப்படியே திறந்தா போய் காய்கறி பார்க்காம அப்படியே திறந்தவன அந்த காலுக்கு படைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி கீழே போட்டவன். வண்டியில ஒன்றுமே வாங்கி சாப்பிட மாட்டாப்பா. ஆஸ் யூஸ்வல் ட்ரெயினில் 10:15 போல் ஃபுட்டு விற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் வாங்கியும் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அப்போ தோணுச்சு. ஃபுட்டு ஒரு பக்கம் தீவிரமாக விற்றுக்கிட்டு இருந்தாலும் ப்ரோ ஒருத்தர் சென்ட்டு, பர்ஃப்யூம் மாதிரியான பொருட்களை விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் பேசுகிற ஸ்லாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சென்ட் வித்துட்டு இருந்த அந்த இன்பிட்வீன் கேப்ல எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன் வாழ்க்கையில சர்வே பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க. என்ன ஒரு அது. அப்புறம் அந்த பாட்டிமாவை பற்றி நான் சொல்லியே தீருவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே இவங்களும் நாங்களும் மட்டும்தான் தமிழ்நாடு. சரி, இந்த முறை லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு வந்தது 2 முட்டை, கொஞ்சம் சாதத்தோட லஞ்சு வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. சாப்பாடு கொஞ்சம் சுமார் தான். உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக மதியம் தூங்கி ஏஞ்சாச்சு. மணி இப்போ 3:57 ஆகுது. ட்ரெயின் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிது, எதுக்குன்னு தெரியல. ஐ திங்க் கிராசிங் போடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஈவினிங் ஒரு 4:30 போல் நம்ம ட்ரெயின் புவனேஸ்வர் ஜங்ஷனை ரீச் பண்ணிச்சு. பார்க்கவே கொஞ்சம் அழகாகவும் நீட்டாகவும் இருந்தது இந்த ஜங்ஷன். ட்ராக்கோட 2 பக்கம் அதோட சேர்த்து பிளாட்ஃபார்ம் பக்கத்துலலாம் பூச்செடிகள் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டின்னர் வாங்கினோம். நம்ம மதியம் சாப்பிட்டோம்ல லஞ்சு, அதையே சூடு பண்ணி சின்ன பேக்கில் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் 50 ரூபா. நாட் பேட். நைட்டு 9:50 ஆகுது. இன்னொரு 180 கிலோமீட்டர் நம்ம கடக்கணும். அப்படி பார்த்தா இன்னும் 3 மணி நேரம், அதாவது 1 மணிக்கு நம்ம ஹவுரா ஜங்ஷனை ரீச் பண்ணிவிடுவோம். மீதி அங்கே போய் பார்ப்போம். 10:15 போல் காரக்பூர் ஜங்ஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை பற்றி படிக்கும்போது தான் நான் அதிக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் காரக்பூரை பற்றி. வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டோட வெஸ்ட் மிட்னாப்பூர், அதாவது மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலை நகரம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு இந்த காரக்பூரை சொல்கிறாங்க. ரொம்பவே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இந்த ஜங்ஷனை பார்க்கும்போதே அதை நான் நல்லாவே உணர்ந்தேங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் நின்றுச்சு. இந்த காரக்பூரில் மிகப்பெரிய ரயில்வே ஒர்க் ஷாப் ப்ளஸ் உலகின் நீளமான, அதாவது 1072 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே பிளாட்ஃபார்மும் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. Much later. மணி 1:15 ஆகுது. விடிய காத்தால ஃபைனலி தி ரீச்டு ஹவுரா. ரொம்ப பரபரப்பாக இருக்குது. கல்கத்தாவோட மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து மையம். நம்ம இந்தியாவில் இல்லை உலகளவில் இருக்கிற மிகப்பெரிய ஜங்ஷன்களை நம்ம கணக்கெடுக்கும் போது அதில் கண்டிப்பாக ஹவுரா ஜங்ஷனும் இருக்குது. ஹவுராங்கிறது வெஸ்ட் பெங்காலோட ஒரு முக்கியமான மாவட்டம், நகரம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது ஒரு தொழில்துறை நகரம், அதாவது இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஹவுரா ஜங்ஷனை இப்போ நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சிட்டியோட ரொம்பவே பரபரப்பான ரயில்வே ஜங்ஷனுங்க இது. சுமார் 25 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 18 லட்சம் பேசஞ்சர் இந்த ஜங்ஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. 1857 உருவாக்கப்பட்ட இந்த ஜங்ஷன் 170 வருஷமாக தன்னோட சேவையை மக்களுக்கு கொடுத்துட்டு வருது இன்றளவும். நம்ம பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ட்ரெயினை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ மக்களை இன்க்ளூடிங் மீ எல்லாரையும் சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நீங்க பண்ண ரயில் பயணத்தை பத்தி ஏதாவது நினைவுகள் இருந்தா அதை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம். இணைந்திருங்கள் RM யூனிவர்ஸோடு.